ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்ச உருளைக்கிழங்கு அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கூடவே மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது, அரை கப் அளவுக்கு முட்டைகோசை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு துருவின கேரட், அரை தக்காளி பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. எல்லா பொருளும் நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச நார்மல் பச்சரிசி மாவு தாங்க எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கடையில் வாங்கின பச்சரிசி மாவு அப்படி இல்லைனா இடியாப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அடைக்கி நம்ம மாவு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டம் கரைக்கக்கூடாது. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ இதை சுட்டு எடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் 2 கரண்டி அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாவு வந்து நம்ம ரொம்ப மெல்லிஸாக திரட்ட முடியாதுங்க. அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி திரட்டி விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. திரும்பவும் இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைங்க. நல்லா வெந்து 2 பக்கமும் செவந்து வரட்டும். பாருங்கள், 2 பக்கமும் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்தால் நமக்கு சரியாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் உருளைக்கிழங்கு அடை தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.